ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிழ்ப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் நீதியாய் நடக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர், அவர் நீதியின் தேவன். அவர் நீதியாய் நம்மை விசாரிக்கிறவர், நீதியாய் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறவர். அவர் நீதியின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். ஆகவே நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வதையே நீதி என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை அது எப்பொழுதும் பொய்யுரையாது, அது சத்தியமானது. அந்த சத்தியம் ஒரு நாளும் மாறாது. அந்த சத்தியத்தின்படி, அந்த உண்மையின்படி அவர் விரும்புகிறபடி வாழ்வதையே நீதியின் பாதை என்று ஆண்டவர் இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நீதியாய் வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆகவேதான் வேதத்தில் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நீதியை தேட வேண்டுமா? எங்கிருந்து தேட வேண்டும்? அவருடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது, அதை கேள்விப்படும் பொழுது அப்படியே இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் நம்முடைய நீதி வெளிப்படும். ஆண்டவர் நீதியை எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நீதியின் வழியில் நடத்துங்கப்பா. பிரியமானவர்களே, நீதியின் பாதையில் நடக்க முடியாதபடி பல போராட்டங்களிலும் பலவிதமான எதிர்ப்பின் சூழ்நிலைகளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. நான் நன்மை செய்கிறவனாகவும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறவனாகவும் இருக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராக. அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவர். நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நீதி செய்ய அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நாம் நீதியாய் வாழ தேவன் விரும்புகிறார். நீதியை சிநேகித்து அதையே நாம் செய்ய நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து அவருடைய சத்திய வழியிலே நீதியை நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். அந்த நீதி நிமித்தம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வைராக்கியத்துக்குள்ளாக, பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்த விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய நீதிக்குள்ளாக நாம் வாழ்வோம். அவருடைய நீதியை செய்ய நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.